திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராசை யோகி எனும் மிக்க திருமூலனருள் மிவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவன சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்தில் தோத்திர பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தோத்திரத்திற்கு உரியவன் சிவபெருமான் ஒருவனே என்று நாம் முதல்ல பார்த்தோம் இல்லையா? பெருமான் ஒருவன் தான் முழு முதல் பொருள், முதன்மை கடவுள் என்றெல்லாம் அவருடைய சிறப்புகளை பல்வேறு விதமாக விரித்து பேசினார். தோத்திரத்திலே சிவனே உலகை முழுவதுமாக ஆண்டு கொண்டு இருக்கின்றவன் மட்டுமல்ல, உலகை எவ்வாறு படைத்து காத்து ஒடுக்குகின்ற தொழிலையும் செய்கின்றவன். இவ்வாறாகெல்லாம் பல்வேறு விதமாக இறைவனுடைய ஈசனுடைய முதல்வனுடைய பெருங்கருணையை நாம் சிந்தித்து அதனை தோத்திரமாக சொல்லி அதை நாம் அவரை வணங்குதற்குரிய முறையிலே வணங்குதல் வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமாக பார்த்தோம். சிவபெருமானுக்கு இயல்பு கருணை என்று நம்முடைய திருமுறைகளில் பறக்க பேசுகிறத காணலாம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய திருவருள் என்பது கருணைக்கு தான் இன்னொரு பேர் திருவருள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தயவு, பெருந்தயவு, கருணை என்றெல்லாம் ஈசனுடைய கருணையை பற்றி பேசுவார்கள். இந்த கருணை என்று சொல்லக்கூடியதை நாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிற பொழுது அந்த கருணையை அவர்கள் நமக்கு ஒரு உரிய முறையில் அதனை நமக்கு சொல்லுகிறார்கள். அதாவது பெருமான் கருணை காட்டுகிறான் உயிர்கள் மேல் அப்படி என்று பொழுது அந்த கருணையிலே ஏதாவது பேதம் இருக்கிறதா என்று கேட்டால் பொதுவாக சொல்லுகிற பொழுது அவன் எல்லா உயிர்களிலும் சமமாக கருணையை காட்டுகிறான். அவன் எல்லா உயிர்களையும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி என்று அருளாளர்கள் சொல்லுகிற பொழுது அருளாளர்கள் மட்டுமல்ல, சிவபெருமானும் எல்லா உயிர்களும் அவனுடைய குழந்தைகள் தான் என்றெல்லாம் நாம் சொல்லுகிற பொழுது உயிர்களுக்கிடையே அவன் காட்டுகிற கருணை எவ்வாறு இருக்கிறது? எல்லா உயிர்கள் மேலும் அவனுடைய கருணை எப்படி இருக்கிறது? ஒரே மாதிரியாகத்தானே இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதனை சைவ சித்தாந்தம் இரண்டாக அதனை நமக்கு சொல்லுகிறது. இறைவன் காட்டுகிற கருணை இரண்டு விதமாக இருக்கிறது என்று. ஒரு குழந்தையை வளர்ப்பதிலே இரண்டு விதமான கருணைகள் காட்டப்படுகிறது பெற்றோரால். அதை நாம் உள்ளூர அதனை உற்று நோக்கினால் நமக்கு புரியும். குழந்தை வளர்ப்பில் இந்த சூட்சுமத்தை சரியாக கடைப்பிடிக்காதவர்களுடைய குழந்தைகள் திசை மாறிப்போவதும் தவறிப்போவதும் அவை தரிகட்டு போவதுமாக என எல்லா குழந்தைகளும் செலுத்தப்படுகிற விதத்திலே தான் அவை செல்லுகின்றன. அது தொடக்க காலத்திலே அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு காட்டப்படுகிறது, எவ்வாறு நெறி சொல்லித்தரப்படுகிறது என்பதிலே தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு அமைகிறது. ஆகையினாலே தாயும் தந்தையும்
குழந்தையிடம் எவ்வாறு கருணை காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைன்னா கருணை இருக்கும்ல, தான் குழந்தைங்கும் போது கருணை இருக்குமா இல்லையா? அந்த குழந்தைகிட்ட கருணை காட்டுகிற பொழுது அந்த கருணையை அந்த குழந்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறது, காட்டப்படுகிற கருணையை எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறது என்று நாம் உணரணும். ஆகையினால தான் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு தாய் மிக்க அன்போடு இருப்பாளே, ஆனால் தந்தை கண்டிப்போடு இருக்க வேண்டும். தந்தை ரொம்ப மிக்க அன்பு செல்லம் அப்படி இருந்தால் தாய் கண்டிப்போடு இருக்க வேண்டும். ரெண்டு பேருமே ரொம்ப கண்டிப்போடையோ அல்லது ரெண்டு பேரும் ரொம்ப அன்பை பொழிகிறதாகவோ இருக்குமானால் ரெண்டுமே அட்வர்ஸ் எஃபெக்ட் தான். ரெண்டுமே அட்வர்ஸ் எஃபெக்ட். ரெண்டு பேருமே கண்டிப்பை காட்டின இந்த குழந்தை எப்படி தப்பிக்கிறது, மறைமுகமாக எவ்வாறெல்லாம் அந்த நெறி தவறி செல்வது என்பதை தான் பார்க்கணும். ரெண்டு பேருமே ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப கருணையை அதிகமாக காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் என்று கேட்கும்போது சொல்லவே வேணாம். அந்த செல்லத்தை அப்பா காட்டுற செல்லம் அம்மா காட்டுற செல்லத்தை ஊரில் எல்லாத்திட்டையும் கேட்கும். எல்லாரும் தனக்கு காட்டணும்னு நினைக்கும். உதாரணமாக ஒரு குழந்தை வீட்டில் வளர்கிற போது அதற்குத்தான் முன்னுரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எதை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல அதுகிட்ட கொடுத்துட்றது, உனக்கு தான் முதல்ல அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அந்த குழந்தைக்கு எங்கேயாவது விளையாட போனால் அதுக்கு தனக்குத்தான் முதல்ல அது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அதுக்காக போட்டு அதுக்காக சண்டை போடும், அதுக்காக மற்றவர்களை, ஏன்னா அந்த மாதிரி மென்டாலிட்டியே அது வளர்ந்துருச்சு. அப்போ சமூகத்தில் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு தான் தாயும் தந்தையும் அதை வளர்க்கணும். எனவே தாயும் தந்தையும் பொதுவாகவே பேசுவோம், தாயும் தந்தையும் குழந்தையின் மேல் அன்பு காட்டுகிற பொழுது அன்பையும், கண்டிப்பை காட்டுகிற பொழுது கண்டிப்பையும் காட்ட வேண்டும். அப்போ குழந்தை ரைட்டாக இருக்கும். அப்போ உயிர் மேலே சிவம் எப்படி அன்பு காட்டுகிறது? யோகர் படிக்கிற இப்போ டேலி ஆகுதா? அவர் எப்படி காட்டுவார் அன்புக்கிட்டு? அவர் காட்டுகிற அன்பை தான் சைவ சித்தாந்தம் மரக்கருணை அறக்கருணை அப்படின்னு பேசுது. அவருக்கு வேணுங்க தாய் தந்தை இருக்க என்ன வேணும்? குழந்தை சிறப்பாக வளர்ந்து சிறந்த நிலையை அடைந்து அது உயர்ந்த இடத்திற்கு போகணுங்கிறது தான் இறைவனுடைய எதிர்பார்ப்பும். அப்படித்தானே இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற பொழுது அவர் எப்படி விதமான அந்த கருணைகளை தருவார், அந்த கருணையை காட்டுகிற பொழுது எந்த மாதிரி காட்டுவார் அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது யாருக்கு எப்படி எதை காட்ட வேண்டும் என்கிற அந்த நிலையை மிகச்சிறப்பாக அவர் காட்டுகிற விதத்தை இந்த பாடலில் சொல்லுகிறார். இந்த பாடலில் சொல்லுகிற பொழுது உயிர்களுக்கு இடையே இறைவன் வேறுபாடு காண்பது இல்லை. அது என்ன பொருள் என்று சொன்னால் எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் என்கிற எண்ணம். இந்த உயிர் உருட்டா போதும், அந்த உயிர் உருட்டா போதும், இந்த உயிர் தேர்னா போதும், அந்த உயிர் தேர்னா போதும், அப்படி அல்ல. ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய 60 மாணவர்களும் தேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது தான் நியாயம். அப்படி தான் பார்க்கணும். 60 மாணவர்களும் தேர வேண்டும், எல்லாரும் தேரணும். நல்லா படிக்கிற பையன்கிட்ட காட்டுறதை விட அதிக அக்கறை கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன்கிட்ட காட்டணும் ஆசிரியர். நான் பொதுவாக பேசுகிறேன், அது சொன்னால் அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி தான் இருக்கா சார்லாம் கேட்காதீங்க. அப்படி அதுதான் ஒரு ரூலு. பொதுவாக நல்லா படிக்கிற மாணவன்கிட்ட காட்டுற அக்கறையை விட அவன் சந்தேகம் கேட்டால் அவனுக்கும் விளக்கி சொல்லுவார். ஆனால் பொதுவாக காட்டப்படுகிற அந்த மாணவர்களிடம் காட்டப்படுகிற அக்கறையை விட கொஞ்சம் சுமாராக படிக்கிற அல்லது இன்னும் கொஞ்சம் வீக்காக அந்த பையன்கிட்ட அதிக அக்கறை காட்டுவார். இந்த அதிக அக்கறை என்பது அன்பாக இருக்குமானா இல்லை கண்டிப்பாக இருக்கும்? அதிக கண்டிப்பாக இருக்கும். அந்த கண்டிப்பு என்பது தான்
மிக மிக முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று. அதாவது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் அந்த மாணவனுடைய நலனிலே அக்கறை கொண்ட அந்த காரணத்தினாலே, அந்த அக்கறையினுடைய வெளிப்பாட்டினாலே அவருடைய கருணை திறம் வேறுபடுகிறது. எவ்வாறு கருணை காட்டுகிறார் என்கிற அந்த கருணை திறத்தை காட்டுகிற விதம் மாறுபடுகிறது. ஒருவருக்கு காட்டுகிற கருணை திறம் போல மற்றவருக்கும் அதே கருணை திறத்தை காட்டுவார் என்று சொல்ல முடியாது. அவருக்குத்தான் தெரியும் யாருக்கு எவ்வாறு அது காட்டப்படுதல் வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலை அவருக்குத்தான் புரியும். இப்போ உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனுக்கு கண்டிப்பை காட்ட வேண்டுமா கருணையை காட்ட வேண்டுமா என்று ஒரு சூழ்நிலை வருகிறது. இதாவது உதாரணமாக பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு சிறு தவறு செய்திருக்கிறான். என்ன தவறு? சிறு தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, தன்னுடைய படிக்கக்கூடிய தன்னுடைய கல்லூரியில் அல்லது தன்னுடைய பள்ளிக்கூடத்தில், கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு பையன் திருடிட்டான், அப்படி வச்சுக்கோமே, திருடிட்டான். இப்போ இந்த திருட்டு செய்திக்கு ஆசிரியர் அழைத்து மாணவன் இவ்வாறு செய்து விட்டான் என்று தந்தையிடம் சொல்லுகிறார். இப்போ தந்தை பையனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ள, இது ரொம்ப சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ அந்த பையன்கிட்ட அவன் தான் பையன், அவன் மேலே அவன் ஏற்கனவே வாத்தியார் திட்டியிருக்கார், ஏற்கனவே இது பண்ணியிருக்கான், அப்படிங்கிற காரணத்துக்காக ரொம்ப அன்பு பாராட்டி பரவாயில்லடா இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரிலாம் செய்யாத இனிமேல் அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த மாதிரி செஞ்சேன், என்கிட்டயே கேட்டிருக்கலாம், நான் கொடுத்துருப்பேன், எதுக்கு இந்த மாதிரி செய்த என்றெல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் இதெல்லாம் பண்ணாத மறந்துடு அப்படின்ட்டு சொல்லலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போய், அந்த வாத்தியார் உன்னை அப்படி பேசுகிறதெல்லாம் தப்புடா, அவன் யார் உன்னை பேசுகிறதுக்கு, அந்த வாத்தியார், அதனால் அவனுக்கு இடம் கொடுத்து நம்ம இது பண்ணக்கூடாது, நீ அந்த வாத்தியாருக்கெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், இது என்ன ஆனாலும் பார்த்து, ஏதோ திருடிட்ட ரைட்டு, யார் திருடலை இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோ. இப்படி கேட்குறாங்க, யார் திருடலை, நீ திருடிட்ட, சரி திருடுறது தப்பு தான், நாட்டில் எவன்லாம் திருடுறான், எத்தனையோ திருடுறாங்க, அதெல்லாம் இதா இதுக்கு இந்த வாத்தியார் இவ்வளோ பெருசு பண்ணி எதை பண்ணிட்டாரு, நீ ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், அது என்ன செய்யணும் ஏது செய்யணும், ஹெட் மாஸ்டரை பார்த்து என்ன செய்கிறது, முடிஞ்சால் எஜுகேஷன் ஆஃபீஸரையாக பார்த்துட்றேன், நான் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸரை பார்க்குறேன், அதெல்லாம் பார்க்க நீ போ கவலை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அப்பா நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு, நீ செய்த தவறுனால எனக்கு தலைகுனிவு, அதாவது நீ செய்த இந்த ஒரு இழுக்கு உன் எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும், திருடுதல் என்பது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குமானால் உனக்கும் உன்னுடைய தாய் தந்தையருக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இது, இது என்னால் தாங்க முடியாத அவமானம், இது எப்படி பொறுத்துக்கொள்வது, இதை நான் மிகவும் கண்டிப்போடு பாருங்கள், இனிமேல் உனக்கு நான் கொடுத்துட்டு வர அந்த தாராளத்தை எல்லாம் நான் குறைச்சிக்க போகிறேன், உனக்கு நேரத்தோடு நீ இனிமேல் வரணும், நேரத்தோடு இருக்கணும், யாரோட சகவாசம் இருக்குங்கிறத நான் கவனிக்கணும், இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சிறப்பு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். மூணாவதாக ஒரு தந்தை சொல்கிறது தானே சிறப்பு, தப்பு செஞ்சால் தண்டிச்சிடணும், ஒரு தண்டனைக்குத்தான் இந்த தவறு ஆனது திருத்தப்படும், தண்டிக்கப்படுகின்ற ஒன்றினால்தான் தவறுகள் திருத்தி கொள்ளப்படுகின்றன, தண்டனை மட்டும் இல்லைன்னு வச்சுருங்க, எதுக்கும் தண்டனை, இன்னும் சொல்ல போனால் கடுமையான தண்டனைகள் குற்றங்களை குறைக்கின்றன, அப்படித்தானே.
முன்னெல்லாம் ஹெல்மெட் இல்லாமல் போனால் 50 ரூபா தான், இப்போ 500 ரூபா போடுறாரு. ஹெல்மெட் இல்லாமல் போனால் 500 ருபீஸ். ஏன் அப்படின்னு கேட்டால் ஜட்ஜு சொல்லியிருக்கிறாருங்கிறாங்க. என்ன உண்மையாக போய் தெரியாது, சொன்னது சொல்கிறேன். ஜட்ஜு சொல்லியிருக்காரு, கடுமையான தண்டனையை கொடுங்க, அப்போ தான் குற்றம் குறையும், இன்னும் கடுமையாக்குங்க அதை, லைசன்ஸ் இல்லைன்னா 1000 ரூபா போடுங்க, அப்படி இப்படின்னு எதோ சொல்லி. அப்போ தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறைகின்றன அப்படின்னு சொல்லுகிற பொழுது உயிர்களுடைய குற்றங்களுக்கு இறைவன் எடுக்கிற நடவடிக்கை என்ன? எல்லா உயிரும் நமக்கு வேண்டிய உயிர், எல்லா உயிரும் என் குழந்தைங்க, எல்லாம் அப்படி தான் செய்யும் அப்படின்னு விட்டுற முடியுமா? விட முடியாது. உயிர்களை திருத்துவது தான் அவருடைய வேலையை தவிர தட்டி கொடுக்கறது அவருடைய வேலை இல்லை. ஈசனுடைய பணி என்ன என்று கேட்டால், உயிர்கள் தம்முடைய குற்றங்களிலிருந்து விடுபட்டு ஆணவம் என்று சொல்லக்கூடிய மாயையிலிருந்து மலத்திலிருந்து அது விடுபட்டாக வேண்டும். அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மலத்திலிருந்து அது விடுபட்டாக வேண்டும். அதற்காக தண்டனையை கொடுப்பார். எனவே இறைவன் கருணையே வடிவமானவன் என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய கருணை 2 விதமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கருணை வடிவானவன் என்று சொல்லுகிற பொழுது அறக்கருணை, மரக்கருணை என்று சொல்லக்கூடிய 2 கருணைகள் சிவத்திற்கு உண்டு. அது கருணை உடையவர்களுக்கு எல்லாருக்குமே வேண்டும். எல்லாருமே கருணை உடையவர்கள் எல்லோருக்கும் அறக்கருணையும் மரக்கருணையும் வேண்டும். அறக்கருணை என்பது எளியவர்கள், ஏழைகள், முடியாதவர்கள், இவர்களை கண்டு பொங்கி மனம் வருந்தி அவர்களுக்கு உதவி செய்வது. மரக்கருணை என்பது தீங்கு நடக்கிற பொழுது அதனை எடுத்து சொல்வதும், அதற்கு துணை போகாமல் இருப்பதும், அதனை உரிய முறையில் திருத்துவதற்கு என்ன செய்வதும் அந்த நடவடிக்கை எடுப்பதும், அதுதான் மரக்கருணை. ஆகையினால இந்த 2 விதமான கருணைகளை உடையவன் சிவபெருமான் என்று உணர்ந்து கொண்டு உயிரானது அந்த 2 வித கருணைகளில் எந்த விதமான கருணையை நாம் எதிர்பார்க்கிறோம், எந்த விதமான கருணை நமக்கு தரப்படுகிறது என்பதை உயிர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உனக்கு எந்த மாதிரியான கருணை வேணும்? உன்னை திருத்த சொல்றியா, இல்லை நீ செய்கிறதுக்கெல்லாம் துணை போகணும்னு சொல்றியா? இறைவனை வேண்டுகிறவர்களை பெரும்பான்மையர் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, நீ யோசனை பண்ணி பாருங்க. இதை தெளிவாக சொல்கிறார், வெளிப்படையாக சொல்லுகிறார். அறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் இன்பம், மரம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் பாவம், நிறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஈசன், புறம்பல காணினும் போற்றகிலாரே. நிறம்பல எவ்வண்ணம், பாடல் இப்படி தொடங்குது. நிறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஈசன், அறம் பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் இன்பம், மரம் பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் பாவம், புறம் பல காணினும் போற்றகிலாரே. அதை முதல்ல என்ன பண்ணணும், 2வது லைனை முதல்ல சொல்லிக்கணும். அறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் இன்பம். சிவபெருமானுடைய அறக்கருணை பெற்றுக்கொண்டே வருகிறோம் என்றால் பிறப்பு நீங்கிக் கொண்டே வந்து வீட்டின்பம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று பொருள். அறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் இன்பம். எனவே அறம் என்று சொன்னால் அறக்கருணை என்று பொருள். ஈசனுடைய கருணையை பெறுவதற்குரிய அறச்செயல்களிலே நிற்றல். ஈசனுடைய கருணையை பெறுவதிலே எவையெல்லாம் அறம் என்று பேச பெற்றிருக்கிறதோ, எவையெல்லாம் நீதி நூல்களிலே, நம்முடைய அறநூல்களிலே, நம்முடைய அருள் நூல்களிலே செய்யத்தக்கன என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் செய்கிறவருக்கு சிவபெருமானுடைய கருணை நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை அவர்களுக்கு. ஆகவே அறம்பல எவ்வண்ணம் என்றால் அறக்காரிய அறச்செயல்கள் அறநிலைகளில் நிற்கிறவர்களுக்கு கிடைக்கின்றது அவனுடைய அறக்கருணை என்று அறிக.
அவற்றினாலே விளைவது இன்பம், வீட்டின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டின்பத்தினுடைய நெருங்குதல் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மரம்பல எவ்வண்ணம் செய்கின்றவற்றை தவறாக செய்துவிட்டு இறைவனுடைய துணையையே நாடிக்கொண்டிருந்தால் இறைவனுடைய துணை கிடைக்காதான்னா கிடைக்கும். ஆனால் பிறப்புகள் தோறும் தொடர்ந்து வருகின்ற வினைகளை ஊட்டுகின்ற பிறப்பாக அமைந்துவிடும். பவம் என்பது பிறப்புன்னு அர்த்தம். அது இங்கே பாவம்னு அது அது நீட்டல் விகாரம். பவம், பவம்னா பிறப்பு. அப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம் எதையெல்லாம் நம்முடைய நூல்களிலே அறவாளர்கள் அருளாளர்கள் இது தவறு, இது தவறு, இது வேண்டாம், இது ஆகாது என்று சொல்லுகிறோமோ அவற்றையெல்லாம் கடைப்பிடிக்கிறவர் மீண்டும் பிறப்புக்கு வருவார் என்பது சொல்லவே வேண்டாங்கிறார். அவற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிறப்புக்கு வந்து தானே சரியாகணும், இல்லைன்னா சரியாக. ஏன்னா அவருக்கு அவன் தருகிற கருணை மரக்கருணை. தண்டிக்கிறது கூட கருணை தான். திருந்தணும்னு கண்டிக்கிறது கருணை தானே. அப்பா கண்டிக்கிறது மரக்கருணை. தண்டிக்கிறார் நான் திருந்தணுங்கிறதுக்காக கண்டிக்கிறது இல்லை. இல்லை நீ செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குன்னு தட்டி கொடுத்தாருன்னா கெட்டு போகணுங்கிறதுக்காக செய்கிறது. நீ செய்கிறது தப்புடா, இது செய்யக்கூடாது, இது எப்படி நீ செய்யலாம், இது தவறாயிற்ற, இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவாரே. ஆனால் அது மரக்கருணை. அப்போ அவர் பையனுக்கு நல்லது செய்கிறாரு. ஏன்னா பையனுக்கு இப்போ கசப்பாக இருக்கலாம், அதெல்லாம் முடியாது. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு பசங்களோட பிக்னிக் போகிறதுக்கெல்லாம் நான் அவனுக்கு ஆதரவு தர முடியாது. விடுமுறை வந்தால் போ, இதில் எப்படி நீ போக முடியும், அதில் போகக்கூடாது. அப்படி போகிறதுக்கு நான் ஒப்புக்கொள்ள முடியாது, அது தவறும் ஆனது கூட என்று ஒரு தந்தை கண்டிப்பாக இருந்து பையனுடைய சந்தோஷத்திற்கு அவர் ஊறு விளைவிப்பாரே. ஆனால் பையனுக்கு கெடுதல் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அறநெறிகளிலே நிற்கிறவருடைய சந்தோஷக்கேடு ஏதாவது நிகழ்ந்ததுனால் திருத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம அறமே செய்கிறோம், நமக்கு அறநிலைகளில் நிற்கிறோம், எங்கேயாவது நமக்கு மரக்கருணை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமானால் அதனை உடனே மரக்கருணை புரிந்து நீக்குவார் நம்மை. ஆகையினாலே அறக்கருணை புரிவதும் மரக்கருணை புரிவதும் சிவபெருமானுக்கு எந்தெந்த தருணத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த தருணத்திலே அந்த கருணையை செய்கின்றார். ரொம்ப நாள் மாட்டிக்காமையே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான், நல்லா தெரியுது. அலுவலகத்திலேயே பார்க்குறோம், நேர்மையாக இருக்கிற அதிகாரிகள் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் லஞ்சம் வாங்கினா அவரை போய் பார்க்குறான், இவரை போய் பார்க்குறான், அவரை சரி கட்டுறான், இவரை சரி கட்டுறான், அவருக்கு கொடுக்குறான், இவர் கொடுக்குறான், இருந்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுது, என்ன இப்படி தான் இருக்குது உலகம், உலகம் இப்படி தான் இருக்குது, இது என்ன செய்கிறது என்று அவர்கள் மனம் வருது. ஆனால் அவர்கள் நினைக்கிறது ஒன்று இதான், என்னென்னா இது யாருக்கும் தெரியலன்னு. தப்பு. அது இறைவனுடைய மரக்கருணைக்கு உரித்தாக இருக்கிறது. நிச்சயமாக அது பிறப்பிலே நீக்கி திரும்ப இறப்பிலே கொண்டு விட்டு திரும்பவும் இறப்பிலே கொண்டு வந்து விடும், பாவத்திலே விடும். ஆகையினாலே இது ஒருவேளை சிவபெருமான் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற உயிர்களுக்கு மட்டும்தான் இப்படி செய்வார். நான் வேறு சாமி கும்பிட்டுக்கிறேன், நான் வேறு ஏதாவது கடவுளை கும்பிட்டு கொள்ளுகிறேன் அப்படின்னு, மற்ற கடவுள் ஏதாவது இருந்தால் அந்த கடவுளை கும்பிட்டுக்கிறேன், இந்த வினை கொள்கையெல்லாம் இல்லாத ஒரு மதம் இருக்குமானால் அங்கே கும்பிட்டுக்கிறேன்னு சொன்னால், நிறம்பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஈசன். நீ எங்கே வேணால் போ, எந்த சாமி வேணால் கும்பிட்டுக்க, அந்த சாமிகிட்ட நீ கும்பிட்டதெல்லாம் வரப்போகிறது இவர்கிட்ட தான். அது நீ தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கு. நிறம்பல எவ்வண்ணம், எத்தனையோ விதமான கடவுள், எத்தனையோ விதமான வடிவங்கள், எத்தனையோ விதமான வழிபாடுகள் எல்லாமே இருந்தாலும் அவையெல்லாம் அவ்வண்ணமெல்லாம் ஈசனுக்கு அடங்கினவை. அது உனக்கு அறியாத நிலையிலே நீ நிற்கின்றாய். எனவே கடவுளை மாற்றினால் தன்னுடைய நிலை மாறிவிடும் என்று பலரும் கருதுகிறார்கள். இப்படிதான் சமயம் மாற்றமே இப்படி இல்லையா? இங்கே இருந்தால் சாப்பிட வேணாங்கிறாங்க, அதை அங்கே போனால்
விருந்திலேயே அதுதான். இங்கே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இங்கே அது அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் போதை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அங்கே அது விழாவில் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அதுதான். அங்கே அது அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இங்கு ஒப்புக்கொள்ளப்படாது. பேசாமல் நான் அங்கே போயிடுறேன், அதுவும் சாமி தானே அப்படின்னு நினச்சி பாதி பேர் போகிறான். அப்போ சொல்கிறாரு, நீ எந்த சாமிகிட்ட போனாலும் அந்த சாமிகிட்ட போய் நீ என்ன வழிபாடு செய்தாலும் அதை எல்லாமே யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் என்று சொல்லுவது போல, என் நிறம் பல எவ்வண்ணம், நீ எத்தனை விதமான வண்ணங்களிலே எத்தனை விதமான கடவுளை வேண்டுமானாலும் நீ வழிபட்டு கொள்ளு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வழிபடுகிற நெறிகள் எல்லாம் கடைசியில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி சிவநெறிக்குத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த சிவநெறிக்கு உரியது தான் இந்த கொள்கை, மரக்கருணை என்கிற கொள்கை. எனவே நிறம் பல எவ்வண்ணம் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, மரம் பல எவ்வண்ணம் அவ்வண்ணம் பவம், நிறம் பல எவ்வண்ணம் அவ்வண்ணம். நீ எந்த கடவுள் வேணால் கும்பிட்டுக்க, யாரை வேணால் போய் வழிபாடு செய்து கொள், ஆனால் அவையெல்லாம் சிவபெருமானுடைய அந்த சன்னதியிலே தான் சேரும். எனவே நீ செய்வது எந்த செயல் என்று பார்த்து அது அறமா மரமாய் அறக்கருணையா என்பதை தீர்மானிக்கிறவன் ஈசன் ஒருவன் தான். ஆகையினாலே இந்த ஒரு தெளிவை அறியாமல் ஈசன் என்று சொல்லக்கூடியவன் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உயிர்களினுடைய அந்த நலத்திற்காக மரக்கருணையும் செய்கிறான், அறக்கருணையும் செய்கிறான். இதனை தெரிந்து கொண்டு ஈசன் எந்த விதமான கருணை புரிந்தாலும் அவனே ஈசன் என்பதை தோத்திரம் செய்ய வேண்டுவது நம்முடைய கடமை. புறம்பல காணினும் போற்றுகிலாரேன. அப்படி எந்த விதமான வடிவத்தில் இருந்தாலும் எந்த விதமான வழிபாட்டிலே இருந்தாலும் சிவன் எல்லாவற்றிலும் விளங்குதலை கண்டு அதனுடைய உண்மையை அறிய மாட்டாதவர்களாக இருக்கிறார்கள். நான் சிவனை வணங்கவில்லை என்று நினைத்து இவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வணங்குவது சிவனைத்தான். அது அங்கே தான் போய் சேரும். திருமாலை வணங்கினாலும் அல்லது நான்முகனை வணங்கினாலும் அல்லது இந்திரனை வணங்கினாலும் அல்லது வேறொரு மத கடவுளை வணங்கினாலும் எந்த கடவுளை வணங்கினாலும் நிறைவாக சைவ சித்தாந்தம் பேசுவது சமயங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய சிவம், அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய சிவன் நெறி என்று ஒன்று இருக்கிறதே, அது உயிர்களினுடைய குற்றங்களை களைந்து பிறப்புகளை நீக்கி ஆனந்த நிலையை எய்துமாறு செய்கின்றது. அதுதான் சிவநெறி என்று சொல்லுகிறார்கள். எனவே இதிலே சொல்லுகிற பொழுது குறிப்பாக சிவத்திற்கு அறக்கருணையும் மரக்கருணையும் உண்டு. அறக்கருணை வீட்டை நோக்கி செலுத்தும், மரக்கருணை பிறப்பை நோக்கி செலுத்தும். மரக்கருணை என்று சொல்லுவதும் தண்டித்தல். எனவே உயிர்கள் இந்த ஒரு பிறப்பிலே அவை அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் போனால் மேலும் அவற்றுக்கு பிறப்புகள் தேவை என்று பல்வேறு பிறப்புகளிலே செலுத்துவது கருணை. பலரும் கேட்குறாங்க, எதுக்கு சாமி நம்மளை இப்படி படைத்து கஷ்டப்படுத்துகிறோம், ஏன் இந்த பிறப்பை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ துன்பப்படுத்துகிறார் என்று கேட்கிறார்கள். ஏன் இவ்வளோ இம்சை பண்ணுகிறார், ஏன் இவ்வளோ தொந்தரப்படுத்துகிறார், ஏன் இந்த மாதிரிலாம் நிகழ்கிறது என்றெல்லாம் நாம் முறையிடுகிறோம். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது அவர் புரிகிற மரக்கருணை இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக, இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக. ஆகையினாலே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிப்போடு நடத்துகிறார் என்று சொல்லுகிற பொழுது மாணவனுடைய நலனிலே அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை காரணம் இருப்பது போல இந்த உயிர்களினுடைய நலனிலே சிவம் அக்கறை கொண்டு அது மரக்கருணையையும் தருகிறது. எனவே அறக்கருணை மரக்கருணை என்பது ஈசனுக்கு பொதுவே தவிர இது சமயங்களுக்கு தக்கவாறு வேறுபட்டு நிற்பது அல்ல. எச்சமயத்தில் சார்ந்திருந்த எக்கடவுளை வணங்கினாலும் அறத்திற்கும் மரத்திற்கும் எப்பொழுதுமே வீடும் அந்த பிறப்பும்
காரணங்களாக அல்லது பயன்களாக அமைகின்றன என்பதை எடுத்து சொல்லுகிறார். இந்த இதில் புறம்பல காணினும் போற்றுகிலாரே என்று சொன்னால் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு வழிபாடுகளிலே அவர் போற்றப்படுகின்ற அந்த நிலையை பார்த்தும் இன்னும் அவனுடைய கருணையை புரிந்து கொள்ளாமல் கடவுள் வழிபாட்டுக்கே வாராதவர்களும் இருக்கிறார்கள். அப்படி கடவுள் வழிபாட்டுக்கு வாராதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடவுள் தன்னை வழிபடுவதையா எதிர்பார்க்கிறான் என்றால் அப்படி அல்ல. கடவுள் தன்னை வழிபடுவதை எதிர்பார்ப்பதில்லை, ஆனால் தன்னோடு இருப்பதை எதிர்பார்க்கிறான் இல்லையா? அந்த தாயே பஸ் ஸ்டாண்டில் ஒரு குழந்தைய வச்சுருந்தேன்னா பார்த்தேன், அது கண்கூட பார்த்ததை சொல்கிறேன். ஒரு குழந்தை அதனால் துருன்னு இருக்குது. அதுக்கு ஒரு நான் 5 வயசு இருக்கும், 4-5 வயசு இருக்கும். அது துருன்னு இருக்குது. அது கையில் பிடிச்சி நிற்கிறா தாயி. அவங்க குறிப்பிட்ட பஸ்ஸு அவங்க பஸ்ஸு வரலை, ஏதோ பஸ்ஸு வருது, ஆட்டோ வருது. இது கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அது போகுது. அங்கே போகணுங்குது, முன்னால் போகணுங்குது, இறங்குது. அந்த ஒரு பிளாட்ஃபார்த்துலேருந்து கீழே இறங்கணுங்குது, இந்த பக்கம் ஏறுது, கேட்குது. இழுத்து வச்சு பார்த்தா தாய். கடைசியில் பொறுமை ஒரு பட்டார்னு முதுகில் ஒரு வேகமாக ஓங்கி ஒரு அடி, சரியான அடி. பார்க்குறவங்களே ஐயோ பாவம் இந்த குழந்தைய இப்படி அடித்தாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே எங்கே நகரலை, அம்மாக்கிட்டே ஒட்டிக்கிட்டே நின்றுச்சு. அது எங்கேயுமே நகரலை. தாய் தான் கூடவே இருக்கணும்னு நினச்சா அது என்ன பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்த்தா, கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா, சொல்லி பார்த்தா, அதை பார்த்தா இது தானாக கண்ட்ரோல் ஆகி நிற்குன்னு பார்த்தா கண்ட்ரோல் ஆகாத குழந்தை என்ன பண்ணுறது? சாத்து, ஒரு சாத்து. அது மாதிரி தான் சில சமயம் பெருசாக சாத்திடுவான் ஒரு சாத்து. இந்த சாத்து நமக்கு பெரிய தண்டனையாக தெரியும், ஆனால் அது மரக்கருணையாக அவன் வழங்குகிறான். அறக்கருணை வழங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கே கூட மரக்கருணை வழங்குவான். மரக்கருணை வழங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கே கூட அறக்கருணையும் வழங்குவான். எதை எப்போது எவ்வாறு தர வேண்டும் என்று அறிகின்றவன் அவன். எப்போ கண்டிப்பை காட்டணும், எப்போ அந்த தன்னுடைய அந்த அருள்நிலையை காட்டணும் என்பதையெல்லாம் உணர்ந்த தந்தையாக. அதனால தான் அவனை தந்தைன்னு சொல்கிறான். தந்தைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவனை தந்தை என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், தாய் போல அவன் கருணை உடைய அறக்கருணை உடையவனாக இருந்தாலும் தந்தை போல மரக்கருணையும் உடையவன் இல்லையா? அதனால தான் வள்ளலாரும் சொல்கிறாரு, நீ பெரம்பெடுத்து விசிற வேண்டியதானே என்ன? நான் சொல்கிறத கேட்கலன்னா தந்தை தாய் என்ன பண்ணுவாங்க? பையன் சொன்னதை கேட்கலன்னா பெரம்பெடுத்து விசிறுவான். அது மாதிரி விடாசேட்டேன். எப்படியாவது நான் தப்பு பக்கம் போகக்கூடாது, போகிறேன்னு தெரிஞ்சுதுன்னா 2 தட்டு தட்டி நீ உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அவர் போகிறவர் இல்லை, நம்மளை தான் சொல்கிறார், நமக்கு தான் அப்படி சொல்கிறார். ஆகையினாலே இந்த அறக்கருணை மரக்கருணை என்கிற அந்த கான்செப்டை இங்கே சொல்கிறார் சாமி. அறக்கருணை புரிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே அறக்கருணையே புரிந்து கொண்டு இருப்பார்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த இன்னும் சொல்லப்போனால் கிட்டக்க இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? நம்ம பணி அவரை சுற்றி இருக்குது, அவர் கிட்டக்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் இருக்கிறவங்கள விட கிட்டக்க இருக்கிறவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அவருக்கு அணுக்கப்படி செய்கிறவங்க இன்னும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள். அது அணுக்கப்பணி செய்கிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதில் எங்கேயாவது தவறு வருமானால் உடனே தண்டிப்பார். வெளியே தண்டிச்சா கொஞ்சம் தண்டனை வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொடுப்பாரு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். இங்கேன்னா உடனே போட்டு ஒரு அடி அடித்து சரி பண்ணுவார். இதை நாம் உணரணும். இதை அடிப்படையாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புறம்பல காணினும் போற்றகிலாரே. இப்படி இறைவன் இந்த உயிர்களை அறக்கருணையும் மரக்கருணையும் புரிந்து பல்வேறு விதமான நிலைகளிலே, பல்வேறு வடிவங்களில், பல்வேறு வழிபாட்டு நிலைகளில் உயிர்களை உய்விப்பதற்காக
வைத்திருந்தாலும் கூட அதில் ஒன்று கூட வழிபாடு செய்யாமல் ஒன்றை கூட பின்பற்றாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவங்கள நீங்கள் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். புறம்பல காணினும், இப்படி பல்வேறு விதமாக அந்த உலகத்திலே வழிபாடுகளை செய்து கொண்டு பல்வேறு சமயங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு வடிவங்கள், பல்வேறு வழிபாடுகள், இவை எல்லாமே நிறைவாக சிவநெறியில் கொண்டு விடும். எதாவது ஒன்று இருந்தாலே போதும், கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போய் விட்டுருவார். எதுலேயுமே இல்லாதவனை என்ன செய்கிறது? அதுவும் அவருக்கு தான் தெரியும். புறம்பல காணினும் போற்றகிலாரு, அவர்களுக்கு வச்சிருப்பார். அதாவது அது என்னென்னா பவம், தொடர்ந்து பிறப்பு தான். அந்த மாதிரி மனித பிறப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருமே இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து இறைவனை வழிபாடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இப்பொழுதுதான் பிறவிக்கு வந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் மனித பிறவிக்கு வந்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு நாளாகும். அவர்கள் இறைவனையும் அந்த நேச்சரையும் புரிந்து கொள்வதற்கு நாளாகும். அந்த மாதிரி, ஏன்னா மனங்கிறது சூட்சம் உடம்பில் இருக்குது. அது முந்தைய பிறப்பு, அதுக்கு முந்தின பிறப்பு, எல்லாத்தினுடைய வாசனையும் அதில் இருக்கும். ஆகையினாலே அதனை அவர் புறம்பலை இப்படி பல்வேறு விதமான நெறிமுறைகளை இறைவன் வைத்திருக்கிறதை பார்த்தும் கூட அதனை உணர்ந்து போற்றாமல் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த பட்டம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். பாடல் 40 ஒரு செய்தி சொல்லுகிறார். உணர்வது வாயுமே உத்தமமாயும், உணர்வது நுண்ணுறவு நுண்ணறிவு, அது அறிவு. இது உணர்வது நுண்ணறிவு எம்பெருமானை, புணர்வது வாயும் புல்லியதாயும், உணர்வுடல் அண்டமும் ஆகி நின்றானே. சிவனை நாம் உணர்கிற பொழுது எவ்வாறு உணர்கிறோம்னு கேட்குறார். சிவனை உணர்கிறோம், எப்படி உணர்கிறோம் அப்படின்னு கேட்குற பொழுது அது நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. How do I feel him? நான் எப்படி அவரை உணர்றேன்? அவர் ஒன்று நேரப்பு வருகிற பொழுது சிவலிங்கமாக எனக்கு தோணுதா, இல்லை சிவ வடிவமாக தோணுதா, தட்சிணாமூர்த்தியாக தோணுதா, அல்லது நடராஜராக தோணுதா, இல்லை வடிவங்களாக தோணுதா, எப்படி தோன்றுகிறேன்? சிவம் என்று சொன்னவனையே எப்படி நம்முடைய உணர்வானது எப்படி பற்றுகிறதுன்னு கேட்குறார். சிவம் என்று சொல்லுகிற பொழுது நீ இப்போ உதாரணம் சொல்லுகிறோம். புத்தகம் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, டக்குன்னு உங்கள் மனசில் அந்த புத்தகத்தை பற்றுவதற்குரிய வடிவம் கிடைக்கும், அதனுடைய தன்மை கிடைக்கும். புத்தகம் அப்படின்னோடனே யூ வில் யுவர் செல்ஃப், நீங்களே ஜஸ்ட் யூ வில் இமேஜின் யுவர் செல்ஃப் எ புக் ஷேப்பு ஆர் தி ஃபார்ம் ஆஃப் அ புக்கு. அது அப்படியே நினச்சி ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்தாருங்கிற பொழுது நீங்கள் பிக்டோரியல் ஃபார்மில் அதை நீங்கள் சிந்திப்பீங்க, புக்கு ஃபார்மில் சிந்திப்பீங்க. சிவனை பற்றி ஏதோ பேச்சு வருது, நீங்கள் எப்படி அது உடனே ஹவு டஸ் இட் கம் அக்ராஸ் யுவர் மைண்ட், அது எப்படி வருது உங்கள் நினப்புக்கு? சிவபெருமானை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், சிவன் கோயில் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள், எப்படி நீங்கள் கருதுகிறீர்கள் அவரை? சிலருக்கு சிவலிங்கமாக தோணும், சிலருக்கு நடராஜராக தோணும், சிலருக்கு தட்சிணாமூர்த்தியாக தோணும், சிலருக்கு சிவபெருமான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பலருக்கு சிவபெருமானுடைய அந்த கங்கை பிறைச்சந்திரன் அப்படி இருக்கக்கூடிய வடிவம், அந்த மாதிரி எங்கே பார்த்தாங்களோ அந்த மாதிரி வடிவங்கள் இப்படி தோணும். அது சொல்கிறாரு, நீ தோத்திரம் செய்ய 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 தோத்திரங்களை நீ அதிகமாக சிவபெருமானுக்கு சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது, தோத்திரங்களை நீ கூறிக்கொண்டே வருகிற பொழுது சிவனுடைய வடிவம் எவ்வாறு வர வேண்டும், சிவனுக்கு எவ்வாறு உன்னுடைய நினைப்பு இருக்க வேண்டும், அல்லது எவ்வாறு சிவன் என்றால் உன்னுடைய அறிவிலே எவ்வாறு தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது உடனே வரணும்னு இல்லை, உன்னுடைய தோத்திரத்தினுடைய நிறைவு, தோத்திரத்தினுடைய பயனாக இது இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சரி, அதுக்கு சொல்லுகிற பொழுது இந்த பாட்டை சொல்கிறார். அதுக்காகத்தான் இந்த பாட்டை சொல்லுகிறார். இந்த பாட்டில் இந்த
உயிரை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பல்வேறு செய்திகள் எனக்கு எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், சுருக்கமாக எடுத்து 2 விஷயத்தை சொல்லுகிறார். உயிர் என்பது அறிவு வடிவம். அறிவு, உயிர் என்பது ஒரு அறிவு வடிவம். அறிவு அதுக்கு வேறு ஒன்றும் டெஃபினிஷன் வேண்டியதில்லை. அது ஒரு அறிவு பொருள் அப்படிங்கிற டெஃபினிஷன் வேணும். அறிவு பொருள்னு டெஃபினிஷன் கொடுக்குற பொழுது அந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். அந்த அறிவு என்ன மாதிரியான அறிவு, ஈஸ்வரன் அந்த உயிரினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, உயிரினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னு பார்க்கிற பொழுது உடனே சொல்லுகிறார். அது அறிவுக்கு 2 முக்கியமாக சொல்லுகிறார். நிறைய படிச்சிருக்கிறோம் நம்ம சித்தாந்த நூல்களில், அறிவை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் சாமி இங்கே 2 தகுதி அல்லது 2 நிலைப்பாடு அல்லது 2 விதமான தன்மைகள் அந்த உயிருக்கு சொல்லுகிறார். இதை ஞாபகம் வச்சு சொல்லுகிறார். 1 புணர்வது வாயும், 2 புல்லியதாயும். இதுதான் எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். 2 புணர்வது வாயும் புல்லியதாயும் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவானது 2 விதமான தன்மைகளை உடையது. மறந்துடாத உன் அறிவு என்னன்னு கேட்டால், 1 புணர்வது வாயும்னா எதில் அழுந்துகிறதோ அதுவாக ஆகிறது, எதை சார்ந்து இருக்கிறதோ அதுவாக ஆகிறது. சார்ந்ததன் வண்ணமாய் திகழ்தல், இதுதான் புணர்வது வாயும்னார். புணர்வது வாயும் என்று சொன்னால் சார்ந்ததன் வண்ணமாய் திகழ்தல். அடுத்தது புல்லியதாயும். புல்லியதாயும் என்று சொன்னால் புண்மை என்று சொல்லுகிற பொழுது அந்த அறிவுக்கு சிறப்பின்மை இருக்கு. சிறப்பு இல்லை, சிறப்பின்மை. அந்த சிறப்பின்மை அந்த அறிவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அது அதனுடைய அறிவானது அறிவித்தால் மட்டுமே அறிகின்ற தன்மை உடையதாகவும், இது ரொம்ப நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதை நம்ம அடிக்கடி ஒன்று கேட்டுட்ருக்கோம். இந்த அறிவை பற்றி சொல்லுகிற பொழுது 3 குற்றங்கள் எப்போவுமே சொல்லுவோம். 1 அறிவித்தால் அறிவது, ஏகதேசமாக அறிவது, அனுபவப்பட்டு அறிவது என்று நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம். இதில் சொல்லுகிறது அவர் முக்கியமாக சொல்கிறது புல்லிதாயுங்கிறது, இது ஏகதேசமாக அறிவது என்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து சொல்லுகிறார். ஏகதேசமாக அறிவது என்று சொன்னால் ஒன்றை அறிகிற பொழுது மற்றொன்றை அறிவதில்லை. அது ஒன்றை அறிகிற பொழுது மற்றொன்றை அறிவதில்லை. அது பிரபஞ்சத்தை அறிந்தால் சிவத்தை அறிவதில்லை, அது சிவத்தை அறிந்தால் பிரபஞ்சத்தை அறிவதில்லை. அது ஆணவத்தை அறியுமானால் வேறு எதையும் அறிவதில்லை. இதுதான் அந்த அறிவோட இந்த ப்ராப்பர்ட்டியை தான் பயன்படுத்துகிறார். இதை முதல்ல அதிலேருந்து இதை மாற்றுறதுக்கு முதல்ல பள்ளிக்கூடம் போகமாட்டேன்னு கீழே விழுந்து அடம் பிடிக்கிறவனை முதல்ல யூனிஃபார்மை காட்டி புது சட்டையை காட்டி போட வச்சுக்கிறாரு. முதல்ல அது பள்ளிக்கூடமா, அவன் காலையில் எழுந்திரிச்சோடனே வயிற்ற வலிக்குது, தலையை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு பல்வேறு வியாதிகளை சொல்லுவான். எழுந்திரிச்சோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே சொல்லுவான். ராத்திரி ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிட்ருப்பான். என்ன அதில் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. காலையில் எழுந்திரிச்சோடனே வயிற்று என்னவோ வலிக்குதுமா அப்படிமா. அப்போவே அவங்க அப்பா கார தெரிஞ்சுக்குவார், சரி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஏதோ போடுறான் நீங்கள் மட்டும் அப்படின்னு. தலை வேற சுற்று. தாய்க்கு ஒன்று என்ன பண்ணும், பொய் சொல்கிறான்னு தோணாது. அதுக்கு தலை பையனுக்கு எதுவும் தலை சுற்றுதாங்க, வயிற்ற வலிக்குதாங்க. இப்போ கொடுக்குற குடில் பாரு, உனக்கும் சுற்றுவோம். இப்போ கொடுக்குற குடுக்கல அவனோட சேர்த்து உனக்கும் கொடுக்கறதுல இப்போ உனக்கு தலை சுற்றி உனக்கு வைத்து அவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னுட்டு. எங்கப்பா அவன் பாத்ரூமில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனை என்ன பண்ணுவேன். அப்பா வந்து வயிற்று வலிக்குதாடா கண்ணா, வயிற்று வலிக்குதாப்பா அப்படி கேட்பார. என்னடா பண்ணுறீங்க? பல்லு விளக்க போகிறப்பா
விளக்கு சும்மா நின்றுட்டு இருக்கிற. இல்லை அம்மா வரேன்னு, அம்மா வராது, ஆட்டுக்குட்டி வராது. விளக்கு தானாக எடுத்து ப்ரெஷ்ஷை எடுத்து உள்ளே பார்த்துக்கிட்டே உங்கள் அம்மா ஆபத்துக்கு வராங்க. சரி, அப்படியே கொஞ்சம் கண்டிப்பாக காட்டி வயிற்று வலி, ஒருவேளை உண்மையிலே வயிற்று வலி இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தாய் நினைப்பா. உண்மையிலே வயிற்று வலி இருந்தால் கொஞ்சம் பண்ணிட்டு போய் என்னப்ப அப்படின்னு சந்தேகம். நேற்று ராத்திரி தான் அவ்வளோ சாப்பிட்ருக்கால, வயிற்று வலி இருந்தால் வயிற்று வலி இருக்கட்டும், அதுக்காக ஸ்கூல் போகிறது நிறுத்தவள். ஸ்கூல் போகிறது ஒரு நாள் நிறுத்தணும்னா வயிற்று வலின்னு சொல்லி ஒரு நாள் நிறுத்தினா அது அட்வான்டேஜ் ஆகிடும். அப்படின்னு போட்டு ட்ராயர் சட்டையெல்லாம் போடு, ட்ராயர் சட்டையை போடு. ஸ்கூல் வேனு வருமில்ல, வரும். இன்றைக்கி ஸ்கூல் வேணாம், நானே கொண்டு விடுறேன் ஸ்கூலில் அப்படின்ட்டு சொன்னோன்னே அப்பா கொண்டு விடுறேன்னா எங்கேயும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஒரு அந்த கண்டிப்பை காட்டுவாரா இல்லையா தந்தையானவர்? ஏதோ ஒன்று அதை இது போக்கு காட்டி, அது ஏன் அப்படின்னு கேட்டால் அது அந்த ஆணவத்திலே அழிந்து கிடந்தது எழுந்திரிக்க மாட்டேங்குது. அது அவ்வளோ சுலபத்தில் கிளப்ப முடியாது, அது பாட்டுக்கு அதிலே தான் கிடக்குது. அதுக்கு இந்த மாயையை காட்டி அது ஈர்க்கிறார். அப்போ தான் பக்குன்னு பற்றுது. இன்னும் பற்றாததெல்லாம் இன்னும் கிடைக்குது உள்ளாரே. எல்லாமே பற்றுது, எல்லா உயிர்களும் பற்றலை. பற்றின உயிர்கள் புல்லா புடா புழுவாய் அறி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்மெல்லாம் காட்டில் போய் பிடிச்சிருக்கிறோம், வந்து சேர்ந்துட்டேன். பிடிக்காதது இன்னும் கிடைக்க உள்ளார. அது எப்படி சார் சொல்கிறீங்கண்ணா? இப்பவும் கொடுக்குறாரு, காட்டுறாரு, பத்தப்பட்டைக்குதே. இப்போ நம்ம பிடிக்கிறோமா? எவ்வளோ காட்டுறாரு, அருளாளர் வச்சு ஞானசம்பந்தர் அனுப்பிச்சு அவங்கள அனுப்பிச்சு அதை பிடிக்கிறோமா? அதை தவிர்த்து இப்போ எல்லாத்தையும் பிடிக்கிறோம். நம்ம பிடிக்க மாட்டேங்கிறோமே. அதை போல தான் அப்பயும் காட்டினார், இப்போவும் காட்டுறார். ஆக ஆன்ம அறிவு என்பது இருக்குதே, அது புல்லிய அறிவுன்றார். புல்லிய அறிவு என்று சொன்னால் அது ஏதாவது ஒன்றைத்தான் அறியும், ஏகதேசமாக அறிகிற தன்மை உடையது புல்லிய அறிவு. அந்த அறிவு, அந்த அறிவு உடைய உயிர் இருக்கிறது. அந்த உயிரானது ஒரு உடலிலே சேர்க்கிறான். அந்த உயிரை, அந்த புல்லிய அறிவுடைய உயிரை, சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடிய உயிரை தெரிந்தே இது உடம்பிலே சார்ந்தால் தன்னையே உடம்பாக கருதி கொள்ளும் என்று தெரிந்தே அந்த உடம்பிலே சார்த்துகிறான். சார்த்தியதும் அவன்தான். அந்த உடம்பின் தத்துவங்களை தந்ததும் மாயையிலிருந்து அவன்தான். தத்துவங்களை தந்து மாயையிலிருந்து அத்தனை தத்துவங்களை தந்து இந்த தத்துவங்களாலே அனுபவம் பெறுவதற்குரிய அந்த உலகமாக இருக்கக்கூடிய அண்டத்தை தந்ததும் அவன்தான். புணர்வதுவாயும் புல்லியதாயும் உணர்வு, புல்லியதாயும் இருக்கக்கூடிய அறிவை உடைய உயிர்னு அர்த்தம். உணர்வு, உடல், அதனுடைய உடல், அண்டமும் அதனுடைய அண்டமாக இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அது போக்கிய காண்டம்னு பேர். இந்த உடல்ங்கிறது சைத்திரு காண்டம்னு பேர். இந்த போக்கிய காண்டம் சைத்திரு காண்டம், இதனை செலுத்துவது பிரேரக காண்டம். அதுதான் அவராக இருக்கிறார். எம்பெருமான் ஆகி நின்றானே, அவன் பிரேரக காண்டமாக நின்றான், செலுத்துகிறவனாக நிற்கிறான். அவன் இந்த உயிரை செலுத்துகிறான், உடலை செலுத்துகிறான், உலகை செலுத்துகிறான். உலகை செலுத்தி உடலையும் உலகையும் பொருத்தி உலகத்திலிருந்து உடல் பெறுகிற அனுபவத்தை உயிரிலே பொருத்தி உயிர் அனுபவங்களை பெறுமாறு செய்து அதனுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அந்த கலக்கத்தை நீக்குகிறான் எம்பெருமான். ஆகையினாலே பிரேரக காண்டம் என்று சொல்லக்கூடிய சிவத்தத்துவங்களாக ஆகி நின்றானே. ஆனால் சிவத்தத்துவங்களா எதுவுமே ஆகினான் என்று சொன்னால் அது அவன் அல்லன்னு அர்த்தம். நீராகி, நிலமாகி, மண்ணாகி, வழியாகி அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் செலுத்துகிறவனாக இருக்கிறான், அதெல்லாம் அவன்னு சொல்லிடக்கூடாது. புணர்வது வாயும் புல்லியதாயும் உணர்வு உடல் அண்டமும் எம்பெருமான் ஆகி நின்றானே, எம்பெருமான் ஆகி நின்றானே. உணர்வது ஆயுமே உத்தமமாயுமே,
உணர்வது நுண்ணறிவு. இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த சிவத்தை நாம் சிவம் என்கிற பொழுது நம்முடைய அறிவிலே எவ்வாறு உணர வேண்டும்? சிவபெருமானை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும்? சிவபெருமானை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும்? பெருமான்னு சொன்ன உடனேயே எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றதை சொல்லுகிறார். இப்படி இருக்கிறான். நமக்கு இந்த உடலிலே இயக்கம், உலக இயக்கம் என்று சொல்லக்கூடிய இருவேறு இயக்கங்களில் இந்த உயிரானது அறிவு அந்த மலத்தை நீக்கி அறிவானது தெளிவு வருவதற்கு இத்தனையும் செய்து கொண்டு இருக்கிற இறைவன் ஈசன் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு எப்படி தோணணும்? அவனை எப்படி தோண வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விதமாக தோணட்டும். அது உனக்கு சிவபெருமான் திருக்கூத்து ஆடுகிற நடராஜ பெருமான தோணட்டும். இந்த கல்லாலின் மரத்தின் கீழே இருக்கிற தட்சிணாமூர்த்தியாக தோணட்டும். அவர் சோமாஸ்கந்தராக தோன்றட்டும். அவர் ரிஷபாரூடராக அம்மையப்பராக தோன்றட்டும். ஆனால் வழிபாடுகள் தோத்திரங்கள் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது தோத்திரங்களுடைய நிறைவில் அவன் எவ்வாறு விளங்க வேண்டும் என்றால் உணர்வது ஆயுமேன்னு அர்த்தம். ஆயுமே என்றால் ஆகியும்னு அர்த்தம். உணர்வது ஆகியும் உத்தமமாகியும் உணர்வது. சிவபெருமானை எவ்வாறு உணர வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை உணர்வது என்று சொன்னால் அவன் நம்முடைய அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான் என்பதை உணரணும். என்னுடைய அறிவு தொழில்படுகிறது என்று சொன்னால் அந்த அறிவு தொழிற்படுவதற்கு அவன் அறிவாகி விளங்குகின்றான். நான் அவனை என்னுடைய அறிவுக்கு அறிவாக நான் உணர வேண்டும். உத்தமமாயும் என்று சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய 3 குணங்களாக இருக்கக்கூடிய அந்த ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களினாலே நான் அத்தனை விதமான அனுபவங்களையும் இன்ப துன்பங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில். இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணமான இந்த முக்குணங்களில் எந்த விதமான கலவையும் இல்லாமல், எந்த விதமான குணமும் இல்லாமல் 8 குணங்களோடு விளங்குகின்ற உத்தமனாக விளங்குகிறான் அவன். எனவே அந்த 8 குணங்களே எனக்கு குணங்களாக அமைவதற்கே அவன் எனக்கு அருள் புரிகின்றான் என்கிற அந்த செய்தியையும், எனவே இறைவன் என்று சொன்ன உடனேயே அவன் எண்குணனாகவும் அறிவுக்கு அறிவாக இருக்கிறதையும் தான் நாம் ஈசன் சிவன் என்று சொன்ன உடனேயே நம்முடைய உணர்வுக்கு கொண்டு வர வேண்டியவை என்று குறிப்பிடுகிறார். தோத்திரம் சொல்லுகிற பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 இல்லையா, கோளிர் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலையினர். அப்போ சிவபெருமானை பற்றி, கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் அங்கே சொல்லுகிறது என் குணத்தான் என்று குறிப்பிடுகிறார். இறைவனுடைய அந்த செய்தியை குறிப்பிடுகின்ற போது அந்த என் குணத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த 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 குணநிலையை, அந்த 8 குணங்கள், அந்த சிறப்பை அதை நினைக்கணும். அடுத்தது சொல்லுகிற பொழுது வாலறிவன் மனத்துக்கண் மாசிலன் ஆதலன் அனைத்திறன் ஆகல நீரபிரன்னு அந்த மனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தூய்மையை சொன்னதை விட அறிவுக்கு இருக்கிற தூய்மையை பற்றி பேசுகிறார். கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றாழ் தொழாரின். வாலறிவன் என்று சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டால் அறிவுக்கு அறிவாக நிற்றல் தான் வாலறிவு. வேற யாராலையும் முடியாது. வாலறிவு என்பது அறிவுக்கு அறிவாக தூய்மையாக நிற்கும். அந்த தூய்மை என்பது அறிவுக்கு அறிவாக நின்றாலும் கூட தூய்மை தான். அறிவுக்கு அறிவாக நம்ம சேர்ந்தார்ட்ட நம்ம யாராவது ஒருத்தரோட போய் சேர்ந்தா என்னவோ தெரில, சேர்ந்தவங்களுடைய இதெல்லாம் நமக்கு வந்துடுது. அவங்கள்ட்ட அது தப்புன்னு தெரிஞ்சு கூட நம்மால் அதை தவிர்க்க முடியாமல் நமக்கு அது தொத்திக்குது, வேகமாக தொத்துது. ஒரு இடத்துலையே பாருங்களேன், ஒருத்தர் ஹாலில் ஒரு 10 பேர் உட்காந்து ஒருத்தன் கொட்டாய் விட்டா போதும், அத்தனை பேரும் மாறி மாறி விடுவான் கொட்டாவி. தானாக எது தொத்துதோ இல்லையோ கொட்டாவி தொத்தும். அதில் அது இங்கே கொட்டாவி தொத்த ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் ஓ அப்படி முடிச்சாலும் அடுத்தவன் அந்த பக்கத்தில் இருக்க ஒன்று அப்படின்னு முன்னாடி அது எல்லாமே நம்ம அதை பார்க்கிறோம். இது தொத்துது.
ஆனால் இந்த உயிரோடு இருக்கிறான இந்த எண்குணத்தான் இவனுக்கு ஏதாவது நம்மகிட்டேருந்து தொத்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவன் வாலறிவன், தூய்மையான அறிவு, நம்ம அறிவோட இருந்தும் கூட தூய்மையான அறிவு. அதனால தான் உணர்வது ஆகியுமே உத்தமம் ஆகியுமே உணர்வது நுண்ணறிவு. எனவே சிவபெருமானினுடைய இந்த 2 குணங்களையும் தோத்திரம் செய்வது தான் உண்மையான நுண்ணறிவு. அதுதான் அறிவு. அந்த அறிவு நிலையை நாம் போற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே தோத்திரங்களை நாம் சொல்லுகிற பொழுது சிவபெருமானுடைய இந்த இது நமக்கு நுண்ணறிவு என்று சொல்லுகிற பொழுது நமக்கு இதுதான் தோத்திரத்தின் செய்கிறவர்களுடைய அந்த தோத்திரம் போய் சேர வேண்டிய இடமாக அமைகிறது. சிவபெருமானுக்கு தோத்திரம் செய்யப்பட வேண்டியதுன்னா அவை அறிவுக்கு அறிவாக இருக்கிறான், எண்குணத்தானாக இருக்கிறான் என்கிற அந்த தோத்திரங்கள் அவற்றை சொல்லி இவற்றை உணர்வது. சிவபெருமான்னு சொன்னவுடனே என்னுடைய அறிவுக்கு அறிவாக இருக்கிறது உணர்வது தான் உயிரினுடைய நுண்ணறிவு. அதுதான் முதல்ல நினைப்புக்கு வரணுங்கிறார். என்னுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து இயக்குகிறவனும் 8 குணங்களை எனக்கு தருவதற்காக காத்து நிற்கிறவனும், இந்த 3ஐயும் விட்டுட்டு வாய, நான் தரேன், 8 இருக்கு என்கிட்ட, இந்த 3ஐயும் விட்டுட்டு வா, நான் தரேன், என்கிட்ட 8 இருக்குது, அந்த 8 நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன், அந்த 3 விடுன்னா அது எத்தனையோ ஏன் விட மாட்டேங்குது? பற்றுகள்னால. அந்த பற்று இந்த பற்று அதெல்லாம் இருக்கிறதுனால அதை விடுறதுக்கு அதால் அந்த 3 குணத்தை விட முடியல. 3 குணத்தை விட்டால் பிரகிருதியை தாண்டியாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? பிரகிருதி மாயைங்கிறது குணத்தத்துவம் தானே. எல்லாம் ஆன்ம தத்துவம் அத்தனைக்கும் குணத்தால் ஆளப்படுவது, முழுக்க குணம்தான். அதில் மனமாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் சித்தமாக இருந்தாலும் அகங்காரமாக இருந்தாலும் அதை ஞானேந்திரியமாக இருந்தாலும் கண்மேந்திரியமாக இருந்தாலும் எதுவாக தான் இருக்கட்டுமே, எல்லாம் குணத்தத்துவம் தான். அத்தனையும் குணங்களால் ஆளப்படுவது. மூல பிரகிருதியை ஒரு சிசர் போட்டு ஒரு கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தீர்ந்து போச்சு கதை. அது அவ்வளோ சுலபமா? அவ்வளோ சுலபம் கிடையாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. அது நுண்ணறிவு. ஆகையினால இந்த 8 குணத்துடைய உள்ள இந்த 8 குணத்து மேலேயே கண்ணாக இருக்கணும். நம்ம இந்த 8 குணத்தை அதில் போய் நாம் அந்த எண் குணமும் நமக்குரிய சிறப்பு குணங்களாக தருவதற்கு எண் குணத்தான் இல்லையா, இயக்கி மாறி எண் குணத்தான் ஆக்கியதுன்னு பார்க்குறோம் இல்லையா, எண் குணத்தாராக ஆக்கியதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்தையும் தன்னை சேர்ந்தவர்களை தன்னை போல ஆக்குதல் என்பது 8 குணங்களிலே பொருந்த செய்தல் தான் அது என்று சொல்லி இந்த 2 பாடல்களையும் இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். இந்த தோத்திரங்களை செய்ய வேண்டிய முறை பற்றி இதில் 2 பாடல்களையும் சிறப்பாக சொன்னார் என்று சொல்லி இப்பொழுது நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரராக சேர வேண்டும். அது மற்றவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லணும். இந்த சந்தாதாரர் இல்லாதவர்களுக்கு நீங்களே பணம் கட்டி ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். 250 ரூபா தான். புதுசாக வாங்குறது யோசனை பண்ணுவாங்க. 250 ரூபா 12 மாதமும் உங்களை நினைப்பாங்க. அவர் வாங்கி கொடுத்த புத்தகம் இல்லை அப்படின்னு 12 மாதமும் நினைப்பாங்க இல்லையா. ஏதாவது ஒரு அவருக்கு குற்றம் பண்ணால் தினம் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லது பண்ணால் மாதம் மாதம் நினைப்பாங்க. நல்லது பண்ணாரியா, ஏதோ வாங்கி கொடுத்தாரு. புத்தகத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் நினைப்பு வரும். அது வாங்குங்க, நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஞானத்திரளில் வர கட்டுரைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யலான்னு தோணுச்சுன்னா செய்யலாம். அடுத்தது ஒரு அறிவிப்பு, 25, 26 திருத்தணி ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா நம்முடைய சென்னை கமலவநாயக சங்கம் செய்கிறது, ஞானத்திரளும் இணைந்து நடத்துகிறது. அது 25ஆம் தேதி மாலை 25 மாலை திருத்தணி ஐயாவுடைய இசையரங்கம் இருக்குது. 26 சர்க்குருநாதேசிகர் வந்து பாடுறார். அவருக்கு மரியாதை செய்கிறோம். நம்ம திருத்தணியாருக்கு வேணுங்கிற மரியாதை செய்கிறோம். நீங்கள்லாம் வந்திருந்து பாராட்டணும். ஓதுவாமூர்த்திகளை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் திருமுறை நடமாடும் திருமுறை கோயில்களாக விளங்குகிறார்கள். திருமுறைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கோதும் திருமுறையைத்தான் பேசுகிறார்கள். அதனால் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் நாம் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய நல்ல ஆதரவு வேணும். அப்பிறகு வருகிற சனிக்கிழமை கமலவநாயக சத்சங்கத்தில் அடியேன் திருவாசகம் பேசுகிறேன். இது 3வது வகுப்பு. சிவபுராணம் தான் பேசுகிறோம். ஆனால் இது ஆன்லைனில் வராது, நேரில் வந்து அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். 3வது. 4வது
அடியன் வந்து இந்த குறுந்தகடுகளாக வெளியிட்டதெல்லாம் இப்போ யூஎஸ்பியாக வெளில வந்திருக்கு. பெரிய புராணம், திருஞான சம்பந்தர் நாயனார் புராணம் முழுக்க பாடல் பாடலாக விளக்கம் சிறப்பாக யூஎஸ்பியில் வந்திருக்கு. திருநாகரசு நாயனார் புராணமும் பாடல் பாடலாக விளக்கம். அப்புறம் காரைக்கால் அம்மையார், நமிநந்தி அடிகள், அப்பூதி அடிகள், திருநீலநக்கர் எல்லாமே பாடல் பாடலாக விளக்கம் யூஎஸ்பியாக இருக்குது. சிவஞான மாபாடியும் யூஎஸ்பி இருக்குது. வேணுங்கிறவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, இப்பொழுது இந்த ராஜாங்க சமயம் வெளிவந்திருக்கிறது. 3வது பதிப்பு. 2 பதிப்புகள் தீர்ந்து போச்சு, 3வது பதிப்பு வெளிவந்திருக்கு. வேணுங்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம். அருமுக சிவன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு 328 பக்கம் எழுதியிருக்கேன். அவசியமாக இந்த ஒரு ஞானியினுடைய வரலாற்றை படிக்கணும். அதை படித்து அதனால் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற அந்த மாற்றம், மகிழ்வு இதெல்லாம் அனுபவிக்கணும். அருளாளருடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நூலையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இவ்வாறு சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் இருந்த இடத்திலே இருந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.